நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதே போல் உங்கள் கேலரியில் தெரியக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் எதாக இருந்தாலுமே எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே பயன்படுத்தாமல் இது எல்லாமே ஹைட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். This video sponsored by SBO Private Limited திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Sir, Hashtag Plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா இப்போ பாருங்கள், என்னோடய கேலரியில் இருக்கேன். இங்கே தெரியக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே தெரியக்கூடிய 3 இதில் 3 இது பாருங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடியதை நான் ஃபஸ்ட்டு ஒன்றை ரிமூவ் பண்ணி காட்டுறேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் மேனேஜர் மிக்ஸு. இதில் ஆல் ஃபைல் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். அப்படின்ற பட்சத்தில் கரண்ட்டில் வந்துட்டு என்னென்ன ஃபைல் லாஸ்ட் அப்டேட் ஆச்சோ அதை ரேண்டமைஸில் செக் பண்ணுறதுக்காக டேட் நியூவர் அப்படின்றத கொடுக்கும்போது லாஸ்ட்டாக அப்லோட் ஆன ஃபைல் இங்கே இருக்குது. இந்த ஃபைல் வந்து நான் ஹைட் பண்ணுறேன், எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே பயன்படுத்தாமல். இது வந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் எந்த டைப்பான ஃபைலாக இருந்தாலுமே வெளியில் ஷோ ஆகாமல் ஹைட் பண்ண முடியும். ஆனால் ஃபைல் மேனேஜருக்குள்ளே நீங்கள் வேணுங்கிறப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரீநேம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபைலோட டைட்டிலுக்கு முன்பகுதியில் ஒரு டாட் மட்டும் கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஹைட் ஆகிடும். ஃபைல் ரீநேம்டுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு பாருங்கள், ரீநேம் டாட் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு பாருங்கள், ஆல்ரெடி 3 இருக்கக்கூடியதில் இப்போ பாருங்கள் 1 மறைஞ்சிருச்சு. இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி டாட் சேர்க்கறது மூலிமா எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சுலபமாக ரிமூவ் பண்ண முடியும். இது வந்துட்டு முழுக்க கேலரியில் வந்துட்டு ஹைட் பண்ணுறதுக்காகவும், வீடியோ பிளேயர், ஆடியோ பிளேயர் இதே போல் இடங்களில் உங்களுக்கு தேவையான ஃபைல் வந்துட்டு மற்றவங்க பார்க்கக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்க முடியும். ஆனால் இது வந்துட்டு ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் ரியல் டைமாக வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஆனால் வெளியில் கேலரியில் மட்டும் ஷோ ஆகாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக வேண்டி ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய இதே போல் எந்தவித அப்ளிகேஷனுமே நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. அதாவது ஹைட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப் வாலெட் இதே போல் கிடைக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் அப் வாலெட்டுக்கு எல்லாமே பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வாலெட்டில் பாஸ்வேர்டு மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டேட்டாவை எரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதை பயன்படுத்தி உங்களோட டேட்டாவை நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரி நண்பா, இந்த வீடியோவில் எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே பயன்படுத்தாமல் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை பயன்படுத்தி, அதாவது இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர்லையும் பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி ஃபைல் மேனேஜர்லையும் பண்ணலாம். ஸோ அதை பயன்படுத்தி எப்படி உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுறது அப்படின்றதில் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே நேரத்தில் மற்ற யூஸரே பயன்படுத்த நினச்சா கூட உங்களால் பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு சில வாலெட்டெல்லாம் இருக்குது, அதாவது மொபைல்லையும் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த கம்மிங்கில் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.